ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கவிதேஷ் குக்கிங் சேனல்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு கோவக்காய் கிரேவி நம்ம செய்யலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ரைஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதத்தை கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது கோவக்காய் தான். இந்த 1/2 கிலோ கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை வாங்கிட்டு வந்து அன்னைக்கேவே செஞ்சுடுங்க. அன்னைக்கு செய்யும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அது பழுக்காமல் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அது 2 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பழுத்துரும். ஃபஸ்ட்டு இது நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் அதை கட் பண்ணிக்கலாம். கோவக்காயில் உண்மையிலேயே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை தவறாமல் எடுத்துக்கலாம். குழந்தைகள் எல்லாமே இதை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ இது கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை கூட அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய் கிரேவி. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை இது முற்றிலும் டிஃப்ரெண்டான முறையில் இதை செய்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? இதை வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சுருங்கிற அளவுக்கு, கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லாவே இதை நம்ம வதக்கி எடுத்துப்போம். அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக இருக்கிற ஒரு கசப்பு தன்மை கூட அதில் இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கும் போது இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை மூடி போட்டு கூட கொஞ்சம் மூடி போட்டு விடுங்க. சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இது. இப்போ வதங்கி எடுத்துட்ட பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இது கூட பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சோம்பு, பட்டை வகைகள்,
சால்ட் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணி வதக்குவோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த கோவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காவை மசாலா கூட நல்லா பரட்டிக்கலாம். மசாலா எல்லாமே வந்து கோவக்காவை எல்லாமே சேர்ந்து பரட்டப்பட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா நான் மிக்ஸி தக்காளி பழம் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கழுவி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ அது குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி விடுங்க, வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையானது மசாலா என்ன அப்படின்னு சொன்னோன்னா எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மலாட்டப்பருப்பு பொடியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த மலாட்டை பொடி நம்ம சேர்க்கறதுனால கிரேவி நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்வீட்னஸ் வந்து கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம்
நீங்க ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.